ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கமோம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா, பொட்டுக்கடலை முட்டை சாதம். இந்த பொட்டுக்கடலை முட்டை சாதம் சொல்லும்போது வீட்டில் என்ன பண்ணுவாங்க, வேர்க்கடலை போடுவாங்க, இல்லை பொட்டுக்கடலை போடுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் குறைன ஒன்றும் பாதி இல்லை ஒரு 70% 60% லைட்டாக அரைச்சிட்டு, அப்புறம் அந்த முட்டையோட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பூண்டு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு நம்ம செய்கிற ஒரு சாப்பாடு, நம்ம பசங்களுக்காக செய்வோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தலாமா? பொட்டுக்கடலை எக் ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு, முட்டை 2 நம்பர், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், இடித்த பூண்டு 10 பல்லு, வரமிளகாய் 3 நம்பர், வெங்காயம் 1 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாடம் யூஸ் பண்ண அந்த பொருள் தான். வேறு எந்த ஒரு புது பொருளும் வரப்போதில்லை. நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னோ யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த சோயா, சில்லி சாஸு, அப்புறம் டொமேட்டோ கேச்சப், அதெல்லாம் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் இருந்தாலும் அன்றாட லைஃப்பில் வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண நல்லாக்குமா கேட்டால் நம்மளுக்கு பழக்கம் இருக்காது, நம்ம நாக்குக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டா அதெல்லாம் ஓகே ஃபைன், அது சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது டெய்லி சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன், நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டு பழக்கின பொருள் வச்சு தான் இன்றைக்கி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய், சும்மா அந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய். முக்கியமாக வந்து இந்த பொட்டுக்கடலை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும், தெரியுதா? இந்த பொட்டுக்கடலை இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கோம். அரைக்கிறத வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிச்சிங்க என்ன ஆகுனா, அது மாவாக போயிடும். நம்ம வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, சப்பாத்தி கட்டை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு துணி போடுங்க, அதில் பொட்டுக்கடலை போட்டு அப்புறம் சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா அது உடைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பக்குவம் அப்போ தான் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். இதுவே வேர்க்கடலைனா மிக்சியில் போட்டுக்கலாம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த பொட்டுக்கடலை வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதாவது உடச்ச கடலை கொஞ்சம் அது தூளாகிடுச்சுன்னா பொடி சாதம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டு இதில் போட போகிறேன். அதுக்குமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு சூடான பிறகு இந்த கார்லிக்கை இதில் போடுறோம். அதாவது இந்த பூண்டு எண்ணெய் அதிகமாக தேவையில்லை, சும்மா லைட்டாக. இந்த இடத்துல நீங்கள் எண்ணெய்க்கு பதில் வந்து வேறு எதுனா யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நெய்யும் நல்லாயிருக்கும். ஆனால் நெய் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து வேர்க்கடலை கம்பல்சரி யூஸ் பண்ணணும். வேர்க்கடலை அப்படின்னா பொட்டுக்கடலை, சரிங்களா? ஓகே. இப்போ இந்த பூண்டு போட்ட பிறகு முக்கியமாக வந்து இந்த இடத்துல வெங்காயம் பூண்டு யூஸ் பண்ணுறோம். இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கியிருக்கணும். வெங்காயம் ஜஸ்ட் பேனில் டாஸ் பண்ணி அப்படி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸோட கடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு வந்து கொஞ்சம் வெந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு சில பேருக்கு பிடிக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நல்லா சாத்தே பண்ணுறோம். இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள் லைட்டாக கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ண அவசியம் இல்லை, கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணி போடுங்க தாராளமாக. ஏன்னா இந்த வெங்காயம் அந்த ரைஸோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், ஹைலைட்டாக இருக்கும். இப்போது இது மாதிரி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அடுப்பு ஸ்லோ பண்ணுங்க. பண்ணிவிட்டு இந்த முட்டை இருக்குல்ல, இந்த முட்டை இவர் தலைவரை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி உடச்சி இதில் போடுறோம். திருப்பி சொல்கிறேன், வெங்காயத்தை வதக்காதீங்க, ரொம்ப நாள் குக் பண்ணாதீங்க, அப்படியே போட்டு பேனில் மிக்ஸ் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ண பிறகு இந்த இடத்துல கொஞ்சமாக மிளகாய்த்தூள், எப்படி லைட்டாக மிளகாய்த்தூள், வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அந்த பொடி மாஸ் மாதிரி கான்செப்ட் வேறு எதுவும் இல்லை, சும்மா லைட்டாக அப்படி போட்டு உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுருங்க, சரியா? போட்ட பிறகு கொஞ்சம் இந்த கருவேப்பிலை இருக்காருல்ல, இவரை இப்படி பிச்சு போடலாம். அப்புறம் இந்த கொத்தமல்லியும் போடுறோம். அவ்வளோதான். இதெல்லாம் போடும்போது லைட்டாக வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வெங்காயத்தை குக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக எப்படி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே நல்லா பார்த்துங்க, குக் பண்ணிட்டு இல்லை, மிக்ஸ் பண்ண உடனே இந்த பொட்டுக்கடலை இதில் போடுறோம். இதுக்கப்புறம் வேக வச்ச ரைஸு, அவ்வளோதான். திருப்பி கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு, லைட்டாக மிளகாய், திருப்பி டாப் அப், அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு பேனில் டாஸ் பண்ணுறோம்.
டாஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டையை முழுசாக குக் பண்ணிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் அது வேஸ்ட்டு. அதனால் முட்டை வந்து ஒரு 50% இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி தான் ஒட்ட ஆரம்பிக்கும். இதுதான் விஷயம். அவ்வளோதான். 2 நிமிஷம் சட்டை போட்டு நீங்கள் பண்ணிடலாம். சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோதான். திருப்பியும் ஒரு தலை மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அப்படியே சுட அப்படி சோப் பண்ணலாம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது 2 நிமிஷம் முடிச்சலாம். ஏன்னா ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டில் பண்ணும்போது டக்குன்னு பேனில் டாஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அல்டிமேட், தி பெஸ்ட் ரெசிபி. இந்த ரெசிபி எனக்கு எப்படி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, நான் ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் போகும்போது அங்கே வேர்க்கல்ல கொஞ்சம் ஸ்வீட் சில்லி சாஸு, ரைஸு, ஜாஸ்மின் ரைஸ்லாம் போட்டு டாஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை அப்படியே நம்ம வீட்டில் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வீட்டில் பொருள் வச்சு ட்ரை பண்ணால் வருமா வராதா ட்ரை பண்ணி பார்த்தோம். அல்டிமேட் ரெசிபி இப்போ அடிக்கடி எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி கம்மம்மா சமையலில் ஒரு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணுற மாதிரி ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.